ஆடிவாரர் ஓடிவாரர் அப்பண்ணான கருப்பசாமி அப்பண்ணான கருப்பசாமி சாமாதி சாமம் போலே சந்தி சாம நேரம் போலே ஏம சாம நேரம் போலே குலுங்கா சாமம் போலே அம்மையான வீழ்ச்சியோடு அழகுடைய தெய்வமாக
நல்ல நாட்டுரையாள் பேச்சு தன்னுடனே வந்திடுவார் ஐயனாரும் துணை தெய்வங்களும் பரிவார தெய்வங்களா பகவானுக்கு பக்கத்துணை ஐயனாரும் உடனே தான் பிறந்தார் அதையும் சிவனும் சேர்ந்ததாலே அழகரி புத்திரன் தான் பிறந்தார் சேர்ந்ததாலே ஆமாம் அது தலைக்கேறி கண்டனா சிவனாருக்கு ஆமாம் அதை தரையதிலே பூதையிலே விட்டோமானார் பூதையது தந்தாரிட்டு அப்பன்னான எம்பெருமான் கைகளிலே ஏந்தி நின்றார் அண்ணனான எம்பெருமான் இனியாக எம்பெடுத்து கண்ணரின் காமமாலே கையதிலே ஏந்தி நின்றார் அதிகம் சிவனும் சேர்ந்ததினாலே வன்னியர் ஐயனார் வந்து பிறந்தார் அங்கே சிவபெருமான் செவ்வரளி புத்தத்திலே சிவலிங்கமாக மறைந்த காரணத்தினாலதான் இப்பவும் பாரு அந்த செவ்வரளி புஷ்பத்தை அந்த இதழ்கள் எல்லாம் பிச்சுட்டு நடுவில் இருக்கிற தண்டை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? லிங்க வடிவத்துலதான் இருக்கும். ஆமா, சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த செவ்வரளி புஷ்பத்துக்குள்ள இருக்கிற தண்டு அப்படியே இருக்கும். செவ்வரளி பூக்குள்ள போய் ஒளிஞ்சதுனால அந்த தண்டு அப்படியே லிங்க வடிவத்தான் இருக்கும். சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்திலே மறைந்ததை அறியாமல் அந்த அரக்கன் பார்த்தான். ஆமா, இந்த சிவபெருமான் இந்த வனத்து வரைக்கும் தானே வந்தாரு. நமக்கு முன்னாலேயே தானே ஓடினாரு. இங்க போன மனுஷன் எங்க போய் இருக்காருன்னு தெரியலையே. இந்த வனத்துக்குள்ளதான போனாரு. எங்க போனாலும் இந்த பாதைக்கு தான் அவர் வரணும். ஏன்னா பின்வாசல் கிடையாது, வேற பாதை கிடையாது. இந்த வழியா தான் திரும்பி வரணும் என்று அந்த வல்லரக்கனானவன் ஆண்டவன் எப்படி இந்த பாதைக்கு தானே வருவார் என்று வாசல்லையே உட்கார்ந்துட்டான். எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்திலே ஒளிந்திருக்கும் போது இங்கே பார்வதி பார்த்தாள். ஆண்டவனோ அரளி புஷ்பத்திலே மறைந்திருப்பதை பார்த்து அம்மையான பார்வதி யாரை நினைக்கிறாய்? அண்ணனான கண்ணனை நினைத்தாள். ஸ்ரீமன் நாராயண பெருமாளை நினைக்கின்றார். அண்ணா, ஆண்டவன் சிவபெருமானோ அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி புஷ்பத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கார். எப்படியாவது என் கணவனை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அம்மை உமையவள் அண்ணனாகிய கண்ண பெருமானை நினைத்தாள். என் பெருமான் பார்த்தார். என்னைக்கு இந்த மனுஷனுக்கு நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அன்னையில இருந்து பெரிய துன்பமா போச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரே துன்பம் தான். மனுஷன் வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்து மாட்டிக்கிறாரு. கொடுத்துட்டு மனுஷன் மாட்டிக்கிறாரு. நாம தான் போய் காப்பாற்ற வேண்டி இருக்கு என்று என் பெருமான் உமையவளுடைய வார்த்தை கிணங்க சரி ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று என்னம்மா செய்கின்றார். என் பெருமான் இங்கு இப்படி இருக்கும் போது இங்கே என்ன நடக்கிறது? என்னம்மா நடந்தது? உக்ரசேன பட்டினத்திலே உக்ரசேன மகாராஜருக்கு சரி 3 குழந்தைங்க, 3 பிள்ளைங்க. ஆமா, யார் யாரு? ஆம்பளை பிள்ளை பேரு கம்சராஜன். சரி, பொம்பளை பிள்ளையே 2 பேரு. யாரு? பூதகி, அடுத்து தேவகி. சரி, இந்த 2 பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளை பேர் தான் கம்சராஜன். சரி, தாய் தந்தையில இறந்ததற்கு அப்புறம் கங்கராசன் அந்த உக்ரசேன பட்டணத்தை ஆண்டு வருகிறார். அப்படி இருக்கும் போது தேவகியோ அழகு சிலை, அழகான பொண்ணு. சரி, கம்சராஜன் என்ன நினைக்கிறான்? எப்படி நம்ம தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ளை கிடைக்கணும், நம்ம அழகுக்கே தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ளை கிடைக்கணும், அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் என்று
கம்சராஜன் நினைக்கும் போது சரி அவ அழகுக்கு தகுந்த மாப்பிள்ளையே அமையல. அவனும் தேடாத இடம் கிடையாது. தேடாத இடமெல்லாம் தேடியும் சரி தேவகிக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. சரி இனி என்ன செய்வது என்று யோசித்து யாரை அழைக்கிறான்? யாரையம்மா அழைச்சார்? சோதிடரை தான் அழைத்து சோதிடரை தான் அழைத்தார். மன்னனான கம்சராஜன் தேவகியால் மாதடத்தை சிறப்புடனே வந்த சொன்னான். சோதிடரும் பார்த்தல்லவோ சோதிடரும் பார்த்தல்லவோ சிறப்புடனே துரைப்பான். கம்சராஜன் சோதிடரை வரவழைத்து தன் தங்கையினுடைய சாதகத்தை பார்க்க சொன்னார். ஆமா, சோசியர் பார்த்தாரு. என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? மகாராஜா, என்ன உங்க தங்கச்சியின் அழகுக்கு தகுந்த மாப்பிள்ளை வெகு சீக்கிரம் வரப்போறார். வெகு விரைவாக கல்யாணம் நடக்க போகுது. நானும் தேடாத நாடு இல்ல, பார்க்காத இடம் இல்ல, என் தங்கச்சிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இதுவரைக்கும் அமையல. நீ என்னடான்னா இப்பவே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ற. ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் உடன்பிறந்த தங்கைக்கு சிறப்பான மாப்பிள்ளை வந்து அமையும். ஓ பேச்சை எங்களால நம்ப முடியாது. நீ சிறைச்சாலையில போய் இரு. மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வருவாங்கிறத முதல் கொண்டு சோசியர் சொல்லிட்டார். சரி கம்சராஜன் பார்த்தார். பார்க்காத இடமெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இவன் என்னடான்னா ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கும்ங்கிறான். கதை விட்டுக்கிட்டு இவனை சிறைச்சாலையில அடைங்கப்பா. டே காவலர்களே, என் தங்கச்சிக்கு இவன் சொன்னபடி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனை சிறையில பிடிச்சாட அப்படின்னு சோசியரை சிறையில பிடிச்சு அடைச்சிட்டான். சரி சோசியரை சிறையில் அடைத்த உடனே இங்கு விக்ரசேன மகாராஜனுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்தாரு. சரி அவர்தான் வசுதேவர். ஓஹோ வசுதேவர். ஆமா, வசுதேவர் என்னைக்கு அழகான ஆம்பளை பிள்ளையா பிறந்து வளர்ந்து விவரம் தெரிகிற வயசுக்குள்ளேயே தாய் தகப்ப ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. சரி அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அப்பாவும் செத்து போயிட்டாங்க. அமைச்சர் எடுத்து வளர்த்தார், அவரும் போயிட்டார். அவரும் குலோசு. ஆமா, வேலைக்கார பொண்ணு எடுத்து வளர்த்தா அவரும் போயிட்டார். அவனும் குலோசு. குதிரைக்காரன் எடுத்து வளர்த்தா அவரும் போயிட்டான். நல்ல ராசிக்காரர். வசுதேவரை வளர்த்தவர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க, போய்கிட்டே இருக்காங்க. வசுதேவருக்கு கவலை. நாம பிறந்த லட்சணமோ என்னவோ தெரியலையே, நம்மள வளர்க்கிற ஊரம் போய்கிட்டே இருக்காங்களே, நாம எதுக்காக உயிரோட இருக்கணும்? பெத்தவளையும் இழந்துட்டோம், வளர்த்தவளையும் இழந்துட்டோம். நம்மளை வளர்ப்பவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டே இருக்காங்களே, இனிமே நாம உயிரோடு இருக்கப்படாது. கடலில் மூழ்கி உயிரை விட வேண்டும் என்று வசுதேவர் கடலை நோக்கி வந்துகிட்டு இருக்கார். சரி அப்பத்தான் அசரீர் கூறுகிறது, வசுதேவா சற்று நெல், உயிரை விடாதே, உனக்காகவே கம்சராஜன் தங்கை தேவகி காத்துக் கொண்டிருக்கின்றார், உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே சென்று கம்சனின் தங்கையை மணமுடித்து நீ சிறப்பாக வாழ்வாயாக என்று அசரீரனுடைய வார்த்தையை கேட்டு சரி வசுதேவர் கம்சராஜனுடைய அரண்மனைக்கே வர்றார். அந்த அழகான வசுதேவரை பார்த்ததான் தங்கைக்கேற்ற தகுந்த மணவாளன் இவர்தான். கிடைச்சிட்டாரு. சோசியர் சொன்ன மாதிரியே வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணத்தை பண்ணாங்க. சரி கல்யாணம் பண்ணி எங்க கூட்டிட்டு வர்றான்? ஹனிமூன். இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே மணமக்களை ஹனிமூன் அனுப்பி வைப்பாங்க. ஆமா, தேனிலவுக்கு. தேனிலவு. ஆமா. அப்போ கம்சராஜன் எங்க கூட்டிட்டு வர்றான்? எங்க? தங்கையை வனசஞ்சாரம் பார்க்க அழைத்து வருகிறார். ஓ வனத்துக்கு. ஆமா சரி. வனங்களை பாக்குறதுக்காக பொண்ணு மாப்பிளைய கூட்டிக்கிட்டு கம்சராஜன் ஒரு ரதத்துல, சரி தேவகி வசுதேவரும் ஒரு ரதத்துல வனசஞ்சாரம் பார்க்க வந்து கொண்டு இருக்கும் போது சரி ஒரு அழகான வனத்திலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னம்மா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாமரத்துல ஒரே பூ பூத்து, சரி ஒரே காய் காய்த்து, ஒரே கனி பழுக்கும். மாம்பழம். அந்த மரம் மாமரம். சரி. அந்த மரத்துல இருக்கிற மாம்பழம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது நடக்கும். ஒரே பூவு, ஒரே காய், ஒரே கனி, ஒரு பழம். ஆமா. அந்த ஒரு கனிக்காக துர்வாசக முனிவர் 12 வருஷமா தவம் இருக்கார். அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காகவே காத்திருக்காரு. துர்வாச முனிவர் அந்த மாம்பழத்துக்காக 12 வருஷம் தவம் இருக்கிறார்.
அந்த துர்வாச முனிவர் தவம் இருப்பதை அறியாமல் சரி இந்த கம்சராஜன் தங்கையை கூட்டிட்டு வந்தான் பத்தியா? ஆமா. அவன் வர்ற நேரத்துல இந்த முனிவர் நீராட கங்கைக்கு போயிட்டார். பழம் பழுத்து கனிஞ்சு இருக்கு, நாம குளிச்சிட்டு வந்து இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு குளிக்க போயிட்டார். சரி. முனிவர் இல்லாத நேரத்திலே அந்த பாதையாக வரக்கூடிய தேவகி அந்த மாங்கனியை பார்த்துட்டான். பழத்தை பார்த்த உடனே ஆசைப்பட்டுட்டான். அண்ணா, எனக்கு அந்த மாங்கனி வேண்டும் என்று கேட்டார். தங்கச்சி கேட்ட பிறகு கொடுக்காம இருக்க முடியுமா? என்ன தேவகி மேல உயிரையே வச்சிருக்கிறான் கம்சராஜன். ஆசை தங்கச்சி அருமை தங்கச்சின்னு அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். சரி. உடனே அம்பாள் எய்து அந்த மாங்கனியை 8 துண்டுகளாக வெட்டி சரி தேவகிக்கு கொடுக்க எத்தனித்தார். அந்த நேரத்துல வந்துட்டார் துர்வாச முனிவர். குளிச்சிட்டு வந்தாரு. ஏன்னா துர்வாசர் கோபக்கார மனுஷன், சாபம் கொடுக்கறதுல வல்லவர். கேட்கவா செய்யணும். துர்வாச முனிவர் 8 துண்டுகளா கம்சராஜன் மாங்கனியை வெட்டி தங்கச்சிக்கு கொடுக்கறத பார்த்தார். கோபம் கொப்பளிக்க எழுந்தார். கம்சராஜனை பார்த்தார். துர்வாச முனிவர் என்ன கூறுகின்றார்? என்னம்மா சொல்றாரு? டேய் கம்சராஜா, ஒரு மாங்கனிக்காக 12 ஆண்டுகளாக நான் தவம் இருக்கிறேன். அந்த கனிக்காக தவம் இருந்த அந்த கனியை என்னை அருந்த விடாமல் உன் தங்கைக்கு 8 துண்டுகளாக வெட்டி கொடுத்தாயே. டேய் கம்சராஜா, உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் நீ மரணம் அடைவாய், நீ மரணம் அடைய கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். சரி. உடனே பார்த்தான் கம்சராஜன். தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கிறவன் தங்கச்சியோட வயிற்றுல பிறக்கிற 8வது பிள்ளையால் நீ இறப்பாய் என்று சொன்ன உடனே பாசமெல்லாம் போயிடுச்சு. ஆமா, தான் உசுறு தானே பெருசு. இவ உயிரோடு இருந்தா தானே இவ வயிற்றுல புள்ள பிறக்கும், என்ன கொல்லும். இவளை சோழிய முடிச்சாச்சுன்னா புள்ளையே பிறக்காது, சாவே கிடையாது கிடையாது என்று உடன் பிறந்த தங்கை என்று கூட நினைக்காமல் என்ன செய்யறா? கம்சன் இடையில் இருந்த வாளை உருவி தங்கையை வெட்ட எத்தனித்தார். உடனே பார்த்தார் வசுதேவன். கம்சராஜன் காலில் விழுந்துட்டார். மைத்துனா வேண்டாம், மைத்துனா வேண்டாம், விட மாட்டேன், என் மனைவியை கொன்று விடாதே. முடியாது மைத்துனா, இவ உசுரோட இருந்தா தானே இவ வயிற்றுல புள்ள பிறக்கும். ஆபத்து ஏற்படும். தாயை இழந்தேன், தந்தை இழந்தேன், வளர்த்தவர்களை எல்லாம் இழந்தேன். இவளை இழந்துட்டு போங்க. எனக்கு துணையாக அமைந்த உன் தங்கையை கொன்று விடாதே மைத்துனா. இவ இருந்தா என் உசுருக்கு ஆபத்து, விட மாட்டேன். என் பிள்ளைகளால் தானே உனக்கு சாவு. அப்படிதான் சாமி சொன்னாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதே மைத்துனா. என்ன? எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளை உன்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துறேன். என்கிட்ட கொடுத்துறீங்களா? ஆமா. அப்ப அந்த பிள்ளைய நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன செய்யனாலும் சம்மதம். பேச்சு மாறக்கூடாது. சரி, அப்படின்னா நீங்க சிறைச்சாலையில் நான் வாழ வேண்டும். 2 பேரையும் சிறைச்சாலையில தான் வச்சிருக்கான். யார? வசுதேவரையும் தேவகியும். அந்த சிறைச்சாலையிலே வாழ்ந்தாலும் இறைவனுடைய அருளால் சரி 7 குழந்தைகள் ஒவ்வொன்றாக பிறந்து கொண்டே இருக்க பிறக்க பிறக்க குழந்தைகளை கம்சனிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கறாங்க. சொன்ன வாக்குப்படி நடத்துறாரு. இந்த பாவி என்ன பண்றான்? என்ன பண்ணுவான்? 7 குழந்தைகளையும் கொண்டுட்டான். எப்படி கொல்லுவான் தெரியுமா? எப்படி? கால 2ஐயும் பிடிச்சு விண்ணை நோக்கி வீசுவான். வானத்தை நோக்கி எறிவான். வானத்தை நோக்கி எரிந்த குழந்தை கீழே தானே வரும். ஆமா. கீழே வரக்கூடிய குழந்தையை வாழை ஏந்தி அழிப்பான். சோழிய முடிச்சிருவான். வாழை ஏந்தினா வாழல விழுந்த குழந்தை குலைக்குமா? 2 துண்டா போயிடும். இப்படியே 7 குழந்தையும் சோழி முடிச்சா. 8வது குழந்தையாக தேவகி வயத்திலே யார் பிறக்கிறார்? யாரு? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வந்து பிறக்கிறார். என்ன திசையில பிறக்கிறாரு? என்ன திசையில அம்மா? அஷ்டமி திதியில வந்து பிறக்கிறார் கண்ண பெருமாள். ஆமா. நவமியில ராமனா பிறக்கிறார். அஷ்டமியில கண்ணனா பிறக்கிறார். 2 திதின்னு ஆகாத திதியில சொல்லுவாங்க. அதுக்குதான் முக்கியமான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? என்னம்மா? இந்த அஷ்டமியின் நவமியும் போய் கண்ணன் கிட்ட போய் முறையிட்டு அழுதுச்சான். நாராயணன் கிட்ட போய், கண்ணா அஷ்டமி நவமின்னு எங்களை யாருமே கொண்டாட மாட்டேன்றாங்க. ஆமா, எங்க 2 திதியும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அஷ்டமியும்
ஒரு ஆபத்தான திதி, நவமியும் ஆபத்தான திதின்னு எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆமா கண்ணா, எங்களை கொண்டாடுற மாதிரி ஒரு நல்ல வழியை நீ காட்ட மாட்டியா? எங்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் சுவாமி அப்படின்னு அஷ்டமியும் நவமியும் கண்ணன் கிட்ட போய் முறையிட்டுட்டான். அப்பதான் கண்ணன் சொன்னாராம், ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, அஷ்டமியிலே கண்ணனாக வந்து நான் பிறக்கிறேன், நவமியிலே ராமனாகவும் வந்து நான் பிறக்கிறேன். ஆமா அப்போ 2 தேதியும் உங்களை கொண்டாடுவாங்க. அஷ்டமி நவமியும் பெரிய விழாவே எடுத்து கொண்டாடுவாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. சிறைச்சாலையிலே என் பெருமான் 8வது குழந்தையாக தேவகி வயிற்றிலே அழகான ஆம்பளை பிள்ளையா பிறந்தார். சரி, ஆம்பளை பிள்ளையா பிறந்த உடனே அசரீர் என்ன கூறுகிறது, வசுதேவா, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆயர்வாடியிலே யசோதைக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா ஆமா, அந்த பெண் குழந்தையை தேவகியிடமும், தேவகி வயிற்றில் பிறந்த ஆண் குழந்தையை யசோதையிடத்திலும் இடத்தை மாற்றி வைத்துவிடும். ஆமா என்று அசரீரி சொன்ன உடனே சரி, வசுதேவர் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு எங்கே வருகின்றார்? எங்கே அம்மா வர்றாரு? இரவு நல்ல நேரத்திலே எம்பெருமானை தலையில கூடையில வச்சு சுமந்துகிட்டு சரி ஆயர்வாடிக்கு கொண்டு வர்றார். இரவோடு இரவா குழந்தை இடத்தை மாத்தணும்னு கொண்டு வர்றார். ஆமா, கொண்டு வரும்போது ஆற்றிலே 2 கரையும் புரண்டு வெள்ளம் போகுது. கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆத்துக்கு அந்த பக்கம் தான் ஆயர்வாடி, ஆத்துக்கு இந்த பக்கம் தான் விக்ரமசேன மகாராஜனுடைய அரண்மனை, கம்சராஜனுடைய அரண்மனை. சரி, அதனால என்ன பண்றது, ஆத்துல இருகரையும் புரண்டு வெள்ளம் போகுதே, நான் எப்படி இந்த குழந்தை ஆயர்வாடியில கொண்டு சேர்ப்பேன் என்று வசுதேவர் கண்கலங்கும் போது எம்பெருமானுடைய திருவருளால் அவர் நடந்து போகிற பாதையை மட்டும் தண்ணி விலக்கி கொடுத்ததா. 2 பக்கம் வழி விட்டு கொடுத்தது. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, ஊட பாதை. அந்த இரு கரையும் தப்பித்து எங்க வர்றார்? ஆயர்வாடிக்கு வந்தார். யசோதை குழந்தை பிறந்த மயக்கத்திலே இருக்கும் போது ஒருவருக்கும் தெரியாமல் அங்கே குழந்தை பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை ஆயர்வாடிகளை வைத்து விட்டு நேர வசுதேவர் இங்க சிறைச்சாலைக்கு வந்துட்டார். சரி, சிறைச்சாலையில வந்து குழந்தையை வைத்திருக்கும் போது குழந்தை பிறந்த செய்தியே கம்சராஜனுக்கு தெரிந்தது. சரி, உடனே குழந்தையை கொண்டு வா காவலா என்றான். குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தான் கம்சன், பொம்பளை புள்ள. என்னடா ஆம்பளை பிள்ளைன்னு முனிவர் சொன்னாரு, இது பொம்பளை பிள்ளையா இருக்கு? 8வது வரக்கூடிய ஆம்பளை பிள்ளைனாலதானே ஏன் உசுருக்கு ஆபத்துனாரு. சரி, எந்த பிள்ளையா இருந்தா நமக்கு என்ன? எந்த பிள்ளையா இருந்தாலும் வெட்டுவேன். இந்த குழந்தையாலே நமக்கு சாவு. இப்பவே இத சோழிய முடிச்சிடறேன் என்று அந்த கம்சராஜன் சரி அந்த பெண் குழந்தை பொண்ணா பிறந்திருக்கிறது யாரு? யாரு? நம்ம காளியம்மா. அம்மை காளியம்மை தான் பொம்பளை பிள்ளையா வந்து அவதாரம் பண்ணிருக்கான். ஆமா ஆமா ஆமா, அது காளியாத்தான். அவன் என்னத்தை கண்டான்? அவனுக்கு தெரியுமா? பொம்பளை பிள்ளை தானேன்னு 2 காலையும் பிடிச்சா எல்லா பிள்ளையும் கொன்றது மாதிரி கொன்றலாம். ஒரு சுழற்சி சுழற்சி விண்ணை நோக்கி வீசினார். வானத்திலே எரிந்த குழந்தை பூமியை நோக்கி வரும்னு வாழை நீட்டிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். அந்த குழந்தை கீழே வரல. எங்க போயிச்சு? விண்ணிலே நின்று கொண்டு, டேய் கம்சராஜா, என்னை யார் என்று அறியாமல் என்னை அழிப்பதற்காடா நீ எத்தனித்தாய்? டேய் கம்சா, உன்னை கொல்வதற்கு எனது அண்ணன் ஆயர்வாடியிலே வளர்ந்து வருகிறானடா. உனக்கு சாவு என் அண்ணன் கையில் தானடா, அறிவி கெட்டவனே. என்னடா இது புது கதையை விடுது என்று ஏன் எதிரி ஆயர்பாடியில இருக்கானா? உன்னை கொல்றதுக்கு தாண்டா எங்க அண்ணன் ஆயர்வாடியில வளர்றார். வெகு சீக்கிரம் அவர் கையாலாண்டா உனக்கு சாவுன்னு சொல்லிட்டு எனக்கு பயந்து அங்க போய் பிறந்துட்டான் போட்டு அம்மை மாயமாக மறைந்து விட்டாள். பார்த்தான் கம்சராஜன். 8வது பிள்ளையால அழிவுன்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ அந்த பயமுள்ள ஆயர்வாடியில வளருதுன்னு சொல்றாங்களே, அவனுக்கு அன்னையோட தூக்கம் போச்சு. அந்த குழந்தைய நான் எப்படி கண்டுபிடிப்பேன்?
கண்டுபிடிக்க தெரியணும்ல, யாரு வீட்டுல வளருது, எந்த பிள்ளை தெரிஞ்சா தானே அவனை பிஞ்சிலே அழிக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு மனசுல நிம்மதியே கிடையாது. சரி, உடனே பார்த்தான், ஆ, சடாசுரனை அழைத்தான். ஆ, அடே, ஆ, ஆயர்வாடியில எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, சரி, தெருவில் விளையாடிட்டு குழந்தைய ரதத்தை ஏத்தி கொண்டு விடு, அவன் சோழியை முடிச்சு சின்ன பிள்ளையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆ. சகடாசுரனை அனுப்பி வைத்தான். ஆ, கண்ண பெருமான் சின்ன குழந்தைகளோடு இருந்து தெருவிலே விளையாடி கொண்டிருந்தார். ஆ, இவன் ரதத்தை உருட்டிட்டு வர்றத பார்த்தார். சரி, என்ன மாயவனாச்சே, ஆமா, அவருக்கு தெரியாத விஷயமா, ஆ, கண்ணன் கழுவற மீன்ல நழுவற மீன், ஆமா, 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 அவர் எப்படிப்பட்டவர் இந்த பையலுக்கு என்ன தெரியும். ஆஹா, ரதத்தை கொண்டு வந்து குழந்தை மேல் ஏற்றுவதற்காக ரதத்தை உருட்டிட்டு வந்தான். ஆ, கண்ணன் பார்த்தார், தேர் சக்கரத்தை பிடித்து ஆ, ஒரே அறை, ஒரு மிதி மிதிச்சாரு, ஒரே மிதியில தேர் சாஞ்சது. ஆ, சகடாசுரனை சோழிய முடிச்சார். தேர் அப்படியே பொடி பொடியா நொறுங்குச்சு. சின்ன பையன் தானேன்னு அவன் நினைச்சான். ஆ, அவர் ஒரே மிதி சோழியை முடிச்சிட்டாரு. தேரே நொறுங்கி போச்சு, அவனும் சோழிய முடிச்சிட்டான். ஆ, அவன் இறந்ததை தெரிந்தான் கம்சராஜன். ஆஹா, எவ்வளவு பெரிய வீரன், அவனையே கொண்டு விட்டானே. இந்த பயவுல எப்படி அழைக்கிறதுன்னு தெரியலையே. உடனே பார்த்தாள் பூதகி. ஆ, அண்ணா, ஆ, தங்கச்சி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்னம்மா நான் இருக்கேன். நீ எதுக்கு இருக்க? அந்த குழந்தைய நான் போய் சோழியை முடிச்சிட்டு வந்துடுறேன். சோழிய முடிக்கங்கய்யா, என் எதிரியா அழிச்சிருவேன்னு சொல்ற. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அவ்வளவு பெரிய வீரனாலேயே முடியலையே, நீ என்னம்மா செய்வ? அண்ணா, ஆ, அந்த பயலை நான் எப்படி சோழிய முடிப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி மாளிப்ப? வேற ஒண்ணு இல்லைன்னா, என்ன? ஒரு கொங்கையில் நல்ல பால், ஆ, இன்னொரு கங்கையில் விஷப்பால். அடப்பாதகத்தி, ரெண்டு விதமா வச்சிருக்கியா நீங்க? ரெண்டு கொங்கையில ரெண்டு விதமா பாலை சேமித்து கொண்டு போவேன். சரி, அந்த விஷப்பாலை கொடுத்து அவனை சோழிய முடிச்சிருவேன். நம்ம ஒரு மடக்கு குடிச்சானா போதும், பொசுக்குன்னு உசுர விட்டுருவான். ஏற்கனவே அவ அரைக்கி, ஆ, அவன் லேசா வருவாளா? அதானே. இந்த வடிவத்துல போனா ஆ, கண்ணை நம்மள அடையாளம் கண்டுக்குவான். ஆ, யசோதை போலவே வடிவம் எடுத்தாள். சரி, பூதகி எங்கே வருகின்றாள்? இங்கேயம்மா வந்தாள். ஆயர்வாடி அழகுடைய பெண்ணை போலே, அழகுடைய பெண்ணை போலே, ஆயர்வாடி அடிலே யசோதை அடியிடதற்கு, யசோதையால் வீடதற்கு, யசோதையை போலே எல்லோ போலையோ, போலேயல்லோ, அழகுடைய வடிவமதை தான் எடுத்தாள். யசோதையை போலேயல்லோ, போலேயல்லோ, போலையோ, அழகுடைய வடிவெடுத்தாள், அழகெடுத்தாள். அந்த பூதகியானவள் என்னம்மா? யசோதையை போல ஆ, அழகான வடிவம் எடுத்தார். சரி, யசோதையோ தன் குழந்தையை தொட்டிலே தூங்க வச்சுட்டு தூங்க போட்டு எங்க போயிட்ட? இவ தண்ணீர் எடுக்கணும்னு தண்ணீர் எடுக்க சென்று விட்டாள். சரி, யசோதை இல்லாத நேரத்தில் ஆ, பூதகியாள் யசோதை அரண்மனைக்கு வந்தாள். ஆமா, கண்ணன அழகா தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்கார். ஆ, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா, சரி, இதுதான்டா நல்ல சமயம், யாருமே இல்ல, தூங்குற குழந்தைய தூக்கி விஷப்பால கொடுத்து கொன்ற வேண்டியதுதான் அப்படின்னு குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சரி, அந்த பூதகி என்ன பண்ற? கொங்கையிலே பால் குடிக்க வைத்தாள். ஆ, முதல்ல எந்த பாலை கொடுக்கறா? என்ன பாலு? விஷப்பாலை கொடுக்கறா. ஆஹா, விஷப்பாலை குடிக்கும் போது ஆ, கண்ணன் அந்த பாலை குடிப்பது போலவே பாவனை செய்து கடவாய் விளையே ஒழுக விட்டார். எல்லா பாலையும் கீழே ஒழுக விட்டாரு. ரெண்டாவது கொங்கையிலே ரெண்டாவது நல்ல பாலை கொண்டு வந்திருக்கா பத்தியா, ஆமா, அந்த பாலை கொடுத்தாள். சரி, அந்த பாலை கொடுக்கும் போது ஆ, கண்ண பெருமான் என்னம்மா? பூதகியிடம் பால் குடிக்கும் போது ஆ, ஊன் இருக்க உயிரையே வாங்கிட்டார். பாலை குடிக்கிறங்கிற பேர்ல ரத்தத்தை பூரா உறிஞ்சு எடுக்காரு. கண்ணா என்ன விடுடா, என்ன விடுடா, என்ன விடுடா, என்னால் வலி தாங்க முடியும்.